உரிமையாக சொல்றேன். நான் விளையாட்டு துறையில இருக்கேன். இன்னைக்கும் காலைல 6 மணி கிரவுண்ட்ல இருக்கிறேன். எனக்கு பிடிச்ச துறை. 30 வருஷமா இருக்கிறேன். என்ன அரசியல் வந்தாலும் காலையில முதல்ல 6 மணிக்கு விளையாட்டு துறை இருக்கலாம். ஆனால் 33 வருஷமாக தான் விரும்பிய துறை, தான் நம்பிய துறை, மக்களால் இணைந்த துறையோ அப்படிங்கறதுல தூக்கி போட்டு வர்றதுக்கான தைரியம் உலகத்தில் எந்த மனிதனுக்கு இருக்காது. அப்ப ஒரு தலைவர் தைரியத்தால் உருவாக்கப்படுவோர் அல்ல. ஒரு தலைவர் அன்பால் உருவாக்கப்படுவோர் அல்ல. ஒரு தலைவர் தியாகத்தால் உருவாக்கப்படுபவர். இதுதான் அண்ணா சொன்னார். ஒரு தலைவருக்கான தகுதியை தன்னை தியாகம் செய்யணும். தான் குடும்பத்தோட பையன் அடுத்த தன்னுடைய பேரனை அவருடைய சட்டசபையில் சொன்னார் தெரியுமா? என்ன சக்சஸ்? பையன் துணை முதலமைச்சர், அடுத்த பேரன் இளைஞர் அணிக்கு. அதுவும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கா, உட்காந்துக்கிட்டு வீடியோ வந்துட்டு இருக்கு. ஏன் அழுதுட்டு இருக்கான்னு தெரியல. சோ இந்த மாதிரி குடும்பத்தை செட்டில் பண்றதுதான் அவருடைய சந்தோஷம். ஆனால் எங்களுடைய தலைவருடைய சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தன்னை போல செட்டில் செய்யணும்னு நினைக்கிறார். இங்கதான் வித்தியாசம். திமுக நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுதான் வித்தியாசம். உங்க குடும்பத்தை நீங்க செட்டில் பண்றீங்க. தமிழகத்தோட ஒவ்வொரு குடும்பத்தையும் செட்டில் பண்ணணும். நல்ல விதமா கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாத்திலையும் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை உருவாக்கணும். உடனே தலைமை மேல கொஸ்டின், அவருக்கு நிர்வாகம் தெரியுமா? ஒன்னே ஒன்னு சொல்றேன். ஒரு துறையில், எந்த ஒரு துறையா இருந்தாலும் சரி, ஒரு துறையில் நம்பர் 1 ஆனோம்னா நிர்வாகம் தெரியணும், பினான்ஸ் தெரியணும். சினிமாவில் நம்பர் 1 ஆனோம்னா மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். மக்களுடைய நம்பிக்கை பெறாமல் அந்த துறையில் நம்பர் 1 ஆக முடியாது. அப்படி நம்பர் 1 இருக்கிறவருக்கு நிர்வாகம் தெரியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் நிர்வாகம் அவங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சோ தோழர்களே, நம்மளுடைய களம் செட் ஆயிருச்சு. இங்க கிட்டத்தட்ட நம்ம 3 லட்சம் பேர் இன்றைக்கு நம்மளுடைய பணியில இருந்துட்டு இருக்கோம். உறுதியாக சொல்றோம், நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. இன்றைக்கு சொல்றேன், நமக்கு எதிராக 20 கட்சி இருக்கு. 20 கட்சியை சார்ந்தவர்கள் ஊடகங்கள்ல இருப்பாங்க, ஊடகத்துறையில இருப்பாங்க. அப்ப பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? நமக்கு எதிராக தான் இருக்கும். நமக்கான பொய் பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. நீங்க எல்லாம் ஜெயிக்க முடியுமா? தனியா போனீங்கன்னா என்ன ஆகும்? பணம் இல்ல, ஒற்றுமை இல்ல. இது எல்லாம் நம்ம நிர்மல்குமார் சொன்ன மாதிரி தான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு வச்சுக்கோங்க, 2.25 கோடி. திமுக வாங்கினது 2,09,00,000 போன எலெக்ஷன்ல. அவ்வளவுதான். இப்பயே நம்ம திமுக மீறிட்டோம். ஒற்றுமையாக இருந்து களம் காண்போம். நம்மளால் வரலாற்றை உருவாக்க முடியும். எதிர்காலத்தை உருவாக்க நிகழ்காலத்தில் நாம் அர்ப்பணிப்புடன் தியாகத்துடன் பயணிப்போம். நன்றி, வணக்கம். ஆதவ் சார் பேசும்போது கேட்டார், ரஷ்ய புரட்சி